இப்ப ரீசெண்டா இறந்து போயிருக்கக்கூடிய இயக்குனர் எம். பாரதி ராஜா, தான் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய உதவி ஒண்ணு செஞ்சுட்டு போயிருக்காராம். இந்த விஷயத்துக்காக நெறைய பேரு பாரதி ராஜாவுக்கும், அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கும் பாராட்ட தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 84 வயசு ஆகக்கூடிய இயக்குனர் எம். பாரதி ராஜா ஜூன் 10ஆம் தேதி காலமாயிட்டாரு. கடந்த ஒரு சில மாதங்களாவே இவருக்கு உடல்நிலையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. தன்னோட பையன் மனோஜ் இறந்து போனதுக்கு பிறகு அவர் ஆளே மாறி போயிட்டாரு. சரியா சாப்பிடாம, சரியா உறக்கம் இல்லாம நொடிஞ்சு போயிருக்காரு. ஒரு கட்டத்துல சிகிச்சை கொடுத்தா மட்டும்தான் உடல் பிழைக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில கடந்த ஒரு 2, 3 மாதமாவே சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்ப பாரதி ராஜாவோட உடல்நிலையில அப்பப்ப எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படிதான் ஜூன் 10ஆம் தேதி மறுபடியும் உடல் அசௌகரியம் ஏற்படும் போது ஒரு கட்டத்தை சிகிச்சை பலனளிக்காம அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொந்த பண்ணை வீட்டுல அவரோட உடலை நல்லடக்கம் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாரதி ராஜா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷத்துக்கு மேல தமிழ் சினிமால இயக்குனரா வலம் வந்திருக்காரு. இப்ப கடந்த சில வருஷங்களா எக்கச்சக்கான படங்கள்ல கௌரவ தோட்டத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அது மூலயமா ஒரு கணிசமான சொத்துக்களையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணத்தொகையையும் அவர் சேமிப்பா வச்சிருந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் தான் இறந்து போகக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் உடல்நிலை மோசமா இருக்க அந்த சூழ்நிலையில ஒரு உயிலா எழுதியிருக்காராம். பாரதிராஜா அவர்களுக்கு மனோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் இருக்காரு. அது போக ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கும் எவ்வளவு சொத்துக்கள் சேர வேண்டுமோ அதை சரிசமமா பிரிச்சு அந்த 2 பங்கா கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இறந்து போனதுக்கு பிறகு தன்னோட மனைவியோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க லைஃப் லாங் வரைக்கும் அவங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் சில சொத்துக்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. இது இல்லாம பாரதிராஜாவுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருக்காங்க. தங்கைக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவைப்படுமோ அதை செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாரதி ராஜாவோட தம்பி பெயர் ஜெயராஜ். பார்க்கறதுக்கு அச்சு அசலா அப்படியே பாரதி ராஜா மாதிரியே இருப்பாரு. இவரை சமீப காலத்துல ஒரு சில திரைப்படங்களையும் பார்த்திருப்போம். ஒரு சில சின்ன திரை சீரியலையும் நடிச்சிருக்காரு. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தம்பிக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொத்துக்கள்ல ரொம்ப அதிகமா கொடுக்க முடியல, அதாவது தான் குடும்பத்த அளவுக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் அவரை காப்பாத்திக்கிறதுக்கும் அவர் குடும்பத்தை மேனேஜ் பண்றதுக்குமான ஒரு கணிசமான சொத்துக்கள் ஒரு தொகையை தன்னோட தம்பி ஜெயராஜுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அதில் எழுதியிருக்காராம். இதை ஒட்டுமொத்த ஃபேமிலியும் படிச்சு பார்த்துட்டு, குறிப்பா பாரதி ராஜாவோட மகள் அப்புறம் மருமகள் இவங்க 2 பேரும் படிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா அப்பாவோட ஆசை நம்ம தடுக்கக்கூடாது. அவர் தம்பிக்கு அவர் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதை செய்யட்டும். இப்போ அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு அவர் யார் யாருக்கு என்ன உதவி செய்யணும்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் சமபங்கா பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அவங்க மகள் வந்திருக்காங்களாம். இதே விஷயத்த மருமகள் கிட்ட கேட்கும் போதும் எனக்கு இதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, மாமாவோட ஆசை தான் என்னோட ஆசை. அவர் உயிரோட இருக்கும்போது நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. கூட பிறந்த தம்பிக்கு உதவி செய்யாம போறதுக்கு கண்டிப்பா மனசு வந்திருக்காது. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பாரதிராஜோட மருமகள், அதாவது மனோஜ் பாரதியோட மனைவியும் ஒத்துருக்காங்களாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடைசி காலகட்டம் தம்பிக்கு செஞ்ச உதவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.